ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தைப்பூசத்தன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய முருகர் வந்து அப்பா சபரிமலையிலேருந்து கொண்டு வந்தார். குட்டி வந்து டியூஸ்டே தான் வந்தார். சரி, முருகர் சிலை இருக்கங்காட்டிக்கு நம்ம கண்டிப்பாக தைப்பூசத்துக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பயங்கரமான கஷ்டத்தில் இருந்தாலும் முருகர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த 2 குத்து விளக்கும் என்னோட வெட்டிங் டேக்கு கிஃப்டாக இருந்ததுங்க. அது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுக்கிறேன். ஸோ சாமிக்கு சிம்பிளாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரூட்ஸும் 6 தீபமும் பற்ற வச்சுட்டேன். பழமும் பிஸ்கெட்டும் மட்டும் வச்சேங்க. சாப்பாடு தான் போடலான்ட்டு தான், பட் என்னால் முடியல, மைண்டும் சரியில்லை. ஸோ எப்படியும் நான் சாமி பூஜையெல்லாம் தொடங்கிட்டேங்க. ஆனால் பயங்கரமான ஆச்சரியம் ஒன்று நடந்துச்சு. ஸோ நான் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சரி பூஜையெல்லாம் பண்ணிட்டு எடுத்துடலாம், ஈவினிங்காக சாப்பாடு போடலாம் தான் நான் நினச்சேன். சாமி தொடங்கின உடனே ஈவினிங் சாப்பாடு போடலான்னு மனசு வந்துருச்சுங்க. சாயந்தரம் சாமிக்கு படையல் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கும் போது பயங்கரமான ஆச்சரியங்க. ஏன்னா முருகர் நம்ம முன்னாடியே இருக்காருங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா, இந்த பால் வந்து 50% காலிங்க. ஸோ இது முருகர் தான் குடிச்சிருக்காரு. ஈவினிங் நான் என்ன படையல் போட்டேங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.